அவருடைய வாழ்க்கை போராட்டத்தை ஒரு நூலாக, 2 நூலாக வடித்து இந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் என்னையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய சிவசுப்ரமணியம் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரை நிகழ்த்திருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, மீதம் இருக்கக்கூடிய கால பயணத்தையாவது தமிழ் தேச சிந்தனையோடு நாம் தொடர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நம்மை எப்படி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதில் தான் தமிழ் தேசியம் என்பது சிதைந்து போய் வருகிறது. இந்த தமிழ் தேசிய சிந்தனைக்கு முதல் எதிரியாக இந்த சிந்தனை என்பது வளரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் அந்த திராவிடம் என்பது. அந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை அழித்து விட வேண்டும். அந்த வார்த்தை முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளுக்காக இதை எடுத்திருக்கிறோம். ஐயா வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார் நடிகரை கடத்தினார். யாருக்காக? அவருக்காகவா? அவருடைய சொந்த பிரச்சனைக்காகவா? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காகவா நாகப்பனை ராஜ்குமாரையும் கடத்துகிறார். அதே போன்றுதான் அங்கே தமிழரசன் அவர்கள் அந்த வங்கி கொள்ளையை அடிக்கின்ற பொழுது அது எதற்காக அடிக்கப்பட்டது என்று கூட தெரியாமல் நாங்களும் கல்லெறிந்து விட்டோம் என்று மக்கள் பிறகு சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய காவிரிக்கு தண்ணீர் வேண்டும், அந்த அணையை உடைப்பதற்கு என்று, அதற்காக பணம் என்று பிறகு அது தெரியப்படுகிறது. ஆனாலும் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழரசன் அவர்கள் அந்த சம்பவத்தில் இருக்கிறார், கையிலே துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார். அங்கே மக்கள் எல்லோரும் கல்லெறிகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு அப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது, இப்படி ஒரு வங்கி கொள்ளை நடக்கப் போகிறது என்று தெரிந்து காவல்துறை அந்த மக்களை போன்று அவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த கல்லெறியக்கூடிய வேலையை செய்கிறார்கள். தமிழரசன் நினைத்திருந்தால் நிச்சயமாக அந்த மக்களை பார்த்து சுட்டு அங்கிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் மக்கள் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் செத்தாலும் பரவாயில்லை என்று இருந்த அந்த தமிழரசனுடைய அந்த உயர்ந்த மாண்பு எங்கே? மக்களை போன்று வேஷம் போட்டு ஒரு மாவீரனை கொன்ற காவல்துறையினுடைய அந்த கோழைத்தனம் எங்கே? யோசித்து பாருங்கள். எனக்கு கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறேன். நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், பல செய்திகளை இதில் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. பல செய்திகளை தவறாகவும் அல்லது வேறு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு எழுத்தாளருடைய உரிமை, அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, அதில் நமக்கு மாற்றுப்படுத்தல்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது மிக மிக அவசியமானது. சாதிகளை கடந்து, பல்வேறு அமைப்புகளை கடந்து, பல்வேறு சிறு சிறு சிந்தனைகளை கடந்து தமிழ் தேசியம் என்ற சிந்தனையில் நாம் எல்லாம் ஒரு இனத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. பெரியோர்களே, தமிழ் சிந்தனை தொடர்பான, தமிழ் தேசியம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பிரச்சனை வந்தபோது காவிரியினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழரசன் அவர்கள் இந்த வங்கி கொள்ளையை நிகழ்த்தினார். அன்றைக்கு காவிரி சட்டப்படியான உரிமை நமது அல்ல. அதனால்தான் ஆயுத போராட்டமாக அந்த உரிமை வேண்டும் என்று அவர் போராடினார். ஆனால் காவிரி வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நமக்கான உரிமை என்ன என்பதை 2007ஆம் ஆண்டு சொல்லிவிட்டது. 2009ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில், அப்பொழுது திமுக எங்கே ஆட்சியில் இருக்கிறது, மத்தியிலே காங்கிரசினுடைய அந்த அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது எந்த துறை வேண்டும், எந்த இலாக்கா வேணும், எத்தனை வேண்டும் என்று கேட்ட கலைஞர் அவர்கள் காவிரியினுடைய உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அன்றைக்கு 2009இல் வைக்க தவறிவிட்டார். 2013ஆம் ஆண்டு மீண்டும் அந்த வழக்கு அது அரசிதழில், மத்திய அரசுடைய அரசிதழில் வெளியிடப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆணையம் பல்லற்ற ஆணையமாக இருந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நமக்கு வரவேண்டிய உரிமையை காவிரியினுடைய நதி, துணை நதி, இணை நதி, இந்த நதிகளில் உள்ள அத்தனையும் நிர்வாகிக்கூடிய அதிகாரம் என்பது காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. கர்நாடகத்தினுடைய அனுமதி என்பது நமக்கு தேவையில்லை. இந்த தமிழ் தேசிய சிந்தனையினுடைய அத்தனை விஷயங்களையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு காவிரியினுடைய தமிழகத்தினுடைய உரிமையை மட்டும் மீட்டெடுப்பதற்காக இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அண்ணனிலிருந்து எல்லோரும் நான் நிச்சயமாக கலந்து கொள்கிறேன்.
என்று கூறினேன். உள்ளபடியே இந்த நூல் நேற்று இரவு 10:30 மணிக்கு தான் என்னுடைய கைக்கு வந்தது. முடிந்தவரை அதில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். இந்த நூலில் இருக்கக்கூடிய பல தகவல்கள் நேற்று இரவு நான் படிக்க தொடங்கியதிலிருந்து எனக்கு உறக்கம் என்பதே நேற்று வரவில்லை. அதை தாண்டி என் மீதே எனக்கு கோபம் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிட்டது. எங்கே இருந்தோம், எதை நோக்கி பயணித்தோம், இன்றைக்கு எதுவாக இருக்கிறோம், நம்மை இந்த சமூகம் எதுவாக பார்க்கிறது என்று நினைத்து பார்த்தேன். நேற்று ஐயா வீட்டுக்கு வந்தார் சிவசுப்ரமணியம் அவர்கள். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவரை அனுப்புவதற்கு மனமே இல்லை உள்ளபடியே. ஆனால் இன்றைக்கு விழா, அந்த விழாவை அவர் ஏற்பாடு செய்தாக வேண்டும் என்பதற்காக அவரை நேற்று இரவு நான் அனுப்பி வைத்தேன். அன்பு சகோதரர்களே, இந்த நூலில் இருக்கக்கூடிய பொன்பரப்பி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்சுருட்டி என்ற பகுதியில் பிறந்தவன் நான். 1987 பொன்பரப்பில் நடந்த அந்த சம்பவத்தின் போது மீன்சுருட்டி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தவன். ஆசிரியர்கள் 2-3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சம்பவம் ஒன்று, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, வங்கி கொள்ளை என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பதட்டத்தோடு எல்லோரும் இருந்தார்கள். இப்படி எங்கள் பகுதியில் பல்வேறு பதட்டங்களை மாணவர் பருவத்தில் பார்த்தவன் நான். ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய சொல்லலாம். பல்வேறு செய்திகளை இந்த நூலிலே ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார். கலிங்கராணி படுகொலையை பற்றி எழுதுகிறார். அப்பொழுதும் நான் பள்ளி மாணவன். அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்த பல்வேறு சம்பவங்கள், சொக்கலிங்கபுரம் நல்லையா பிள்ளை அவருடைய மகன் மருமகன் கலியமூர்த்தி, அவருக்காகத்தான் அந்த கொலை என்பது நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு அதை கண்டறிவதற்காக புலனாய்வு காவல்துறையினர் பல்வேறு மாறு வேடங்களில் எங்கள் பகுதியில் சுற்றி வருகிறார்கள். அந்த சமயங்களிலெல்லாம் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக பேசுவார்கள். ஏதோ ஒரு மர்மமான ஒரு செய்தியை பேசுவதை போன்று பேசிக்கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் நான் அப்படியே நினைத்து பார்க்கிறேன். பலரை பற்றி இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் பார்க்கின்ற பொழுது பழனிசாமி என்னோடு படித்தவர், அவர் இதில் இங்கே என்னுடைய பள்ளி நண்பர் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அண்ணன் கோமகன் அவர்கள் எழுதியதை பதிவு செய்திருக்கிறார். அந்த காலகட்டங்களில் அந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கும். திராவிட சிந்தனையை பற்றி சோதர் சொன்னார். என்னுடைய குடும்பமும் திராவிட சிந்தனை குடும்பம் தான். எங்கள் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவராக இருந்து கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தேர்தல் சமயங்களில் வீதியில் சென்றவர்களில் நானும் ஒருவன் தான். மஞ்சள் துண்டை தோளிலே சுமந்ததற்காக என் தந்தையார் என்னை கடுமையாக அடித்தார் ஒருபோது.